இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஏழை கைம்பெண் ஒருவர் தம்முடைய பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும், அவருக்கே ஒரு பற்றாக்குறை இருந்த போதிலும் கூட கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார். கடவுளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை என்பது அதை கடவுள் எடுத்துக்கொண்டு போவதற்கு அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நாம் கடவுளுக்கு என்று கொடுக்கக்கூடிய காணிக்கை எங்கோ இருக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய மகனுக்கு மகளுக்கு உதவி செய்வதற்காக, இன்னுமாக ஆலயத்தினுடைய பராமரிப்பு பணிக்காக, இன்னுமாக நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக, இப்படியாக நாம் கடவுளுக்கு என்று கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கை பயன்படக்கூடியதாய் இருக்கிறது. இதை கடந்து வேறு எதற்காகவும் இந்த காணிக்கை பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் அது கடவுளுக்கு எதிரான செயலாகத்தான் இருக்கும். நாமும் கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நன்றி உணர்வோடுதான் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகிறோம். என்னை இவ்வளவாக எனக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், இந்த நோயிலிருந்து எனக்கு கடவுள் விடுதலை கொடுத்திருக்கிறார், என் குடும்பத்தை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார், எனவே அதற்கு நன்றியாக ஆண்டவருக்கு இதோ நான் காணிக்கை செலுத்துகிறேன் என்று நாம் காணிக்கை கொடுக்கிறோம். ஆனால் இன்று நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த காணிக்கை கொடுப்பதிலே ஒரு வகையான கர்வம் இருப்பதை பார்க்கிறோம். நான் தான் இந்த ஆலயத்திற்கு அதிகமாக காணிக்கை கொடுத்திருக்கிறேன், எனவே எனக்கு இந்த ஆலயம் இந்த பங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. நாம் உண்மையிலேயே நன்றி உணர்வோடு இதை கடவுளுக்கு என்று கொடுத்து விட்டால் நாம் ஏன் இந்த எதிர்பார்ப்பை கொண்டிருக்க வேண்டும்? எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் காணிக்கை கொடுப்பதாக இருந்தால் விசுவாசத்தோடு கொடுங்கள், நன்றி உணர்வோடு கொடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதே வேளையிலே இந்த காணிக்கை முழுக்க முழுக்க கடவுளுடைய பணிக்காக அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த 2 நிலையிலும் சரியான ஒரு முறை கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், இந்த கைம்பெண் பற்றாக்குறை இருக்கிற பொழுதும் கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினார் என்று. கைம்பெண் என்று சொன்னால் கணவன் இல்லாத ஒரு நிலை. இந்த பெண் தான் நிச்சயமாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கும். அப்படி தனித்து விடப்பட்டிருந்த நிலையிலும் கூட தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்ததையும் பற்றாக்குறை இருந்த நிலையிலும் அதை காணிக்கையாக கொடுக்கிறார். என்னிடத்தில் இந்த பணம் இருக்கிறது,
இது கூட இல்லாமல் எத்தனையோ நபர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இது உதவியாக இருக்கும். நான் நாளைக்கு இந்த பணத்தை சம்பாதித்துக் கொள்வேன் என்ற நல்ல எண்ணத்திலே, நம்பிக்கையிலே இந்த பெண் காணிக்கை செலுத்துகிறார். இந்த பற்றாக்குறையை கூட ஒரு ஆசீர்வாதமாக அந்த பெண் பார்க்கிறார். எனவேதான் கடவுளுக்கு நன்றியாக எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நாளைய நாளுக்குரியது எனக்கு கிடைக்கும், என் ஆண்டவர் இந்த நாளிலே என்னை வழி நடத்தியது போல நாளைக்கும் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே காணிக்கை கொடுக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் அதிகம் இருக்க வேண்டும், என்னிடத்திலே மிகுதியாக இருந்திருந்தால் நான் கொடுத்திருப்பேன் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே எது பாராட்டுதலுக்குரியது என்றால், பற்றாக்குறை இருக்கிற பொழுது பிழைப்புக்காக வைத்திருப்பதை கூட நாம் உள்ள அன்போடு நன்றி உணர்வோடு கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து நாம் நம்மிடம் இருப்பதை கொடுக்கிற பொழுதுதான் அது கடவுளுக்கு பிடித்த காரியமாய் இருக்கிறது. எனவேதான் இந்த கைம்பெண்ணினுடைய காணிக்கையை உயர்வாக ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய பார்வையிலே நாம் எந்த அளவுக்கு காணிக்கை கொடுக்கிறோம் என்பதல்ல, எந்த மனநிலையில் கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியமானதாய் இருக்கிறது. இது காணிக்கை கொடுப்பதற்கு மட்டுமல்ல, நம்மிடத்திலே உதவி கேட்டு வரக்கூடிய நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம் அருகில் வசிப்பவர்கள் என்று எத்தனையோ நபர்கள் நம்மிடத்திலே உதவி கேட்டு வரலாம். பற்றாக்குறை இருக்கிற பொழுதும் நம் பிழைப்புக்காக வைத்திருப்பதையும் நம்மால் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடிகிறதா? பல நேரங்களிலே நாம் நம்மையே நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்னிடத்தில் இல்லை, எனவேதான் நான் கொடுக்கவில்லை என்று சொல்லிவிடுகிறோம். இன்னுமாக நம்மிடத்தில் இருந்தாலும் கூட மற்றவர்கள் கேட்டு விடுவார்களோ என்று சொல்லி நாம் நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்று பொய் சொல்லிக் கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் இருப்பதில் கூட நமக்கு நிறைவு இல்லாமல் இருக்கிறது. இதோ இந்த நாளிலே இந்த ஏழை பெண் எப்படி ஆண்டவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து முழுமையாக முழு மனதோடு காணிக்கை கொடுத்தாரோ, அதுபோல நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்வோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியுமே நாம் கடவுளுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை தான். தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா உதவியும் நாம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கை தான். நம்முடைய காணிக்கை ஆண்டவருக்கு உகந்ததாக இந்த கைம்பெண் கொடுத்த காணிக்கையை போல, ஆபேல் கொடுத்த காணிக்கையை போல இருக்கட்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை அனுதினமும் பராமரித்து வரும் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல, இந்த ஏழை கைம்பெண்ணை போல நல்ல மனதோடு ஆண்டவரே நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து நன்றி உணர்வோடு காணிக்கை செலுத்த, மற்றவர்களுக்கு உதவி செய்ய நல்ல மனதை தாரும். நாங்களும் பலருடைய உதவியினால் இன்று முன்னேறி இருக்கிறோம். அதற்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கும்படியை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே இவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. கணவனால் கைவிடப்பட்ட நிலையிலே கைம்பெண்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சிறப்பாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே இவர்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து உடனிருந்து இவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும். இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்குவத்தை தாரும். நாங்கள் உம்முடைய உயிர்ப்பிலே இன்னும் அதிகமாய் நம்பிக்கை கொண்டிருக்கும்படியாய் செய்தருளும். விண்ணகத்தை நோக்கி இந்த பயணத்திலே ஆண்டவரே, எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு செய்யவும், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும், மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் நீரே எங்களை ஆசீர்வதித்தருளும். நீரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தியருளும். குடி நோயாளர்கள், கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, இந்த கஷ்டங்கள் வேதனைகளிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் விடுதலை கொடுப்பீராக. இந்த நோய்களிலிருந்து முழுமையான ஒரு மனமாற்றத்தை
முழுமையான ஒரு நற்சுகத்தை கொடுத்து நீர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தரலும். இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் ஆசீர்வதியும். இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தரலும். திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதல் இன்றே கேட்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய பேரன்பினால் இந்த பிள்ளைகளை நீர் இன்று ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவரே. அவர்கள் விரும்பும்படியான சமாதானம் அவர்களுக்கு இன்றே கிடைக்கும்படியாய் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன்.